வணக்கம் நண்பர்களே. ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீ சிவசக்தி சேனல். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு ரொம்ப மெல்லியமாக இருக்கும், மெல்லிசா. அவங்களுக்கு இது இந்த மருந்து நம்ம சாப்பிட்டா அவங்க நார்மலாக எப்படி நாம் தடிமனமாக இருக்காமல் ஒல்லியாக இருக்கிறவங்கள தடிமனமாக ஆக்குறது, ரத்தத்தை சுத்தகரிக்கும். நண்பர்களே, இதை நான் இதில் 2 விஷயத்தை வச்சு நம்ம எப்படி அவங்கள சரி செய்வது, நோயை குணப்படுத்துறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா செந்தூரம், செந்தூரம். இது செய்முறையெல்லாம் நான் சொல்லலை உங்களுக்கு. செய்முறையை நீங்கள் செய்ய முடியாது. இதெல்லாம் ரொம்ப வேலை சுத்தகரிச்சிட்டு, ஆமாம், நிறைய பேசிகிட்டு இருந்தால் உங்களுக்கும் அது பிடிக்காது. ஆனால் நான் கொஞ்சம் கவனமாக கேளுங்க, நிதானமாக நான் சொல்கிறேன். 2 பொருளை வச்சு, இப்போ ரொம்ப உடம்பு பிடிக்காமல் மெல்லிஸாக இருப்பாங்க, என்ன சாப்பிட்டாலுமே அவங்க தடிமனமாக ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மருந்தை கொடுக்கலாம். இது எத்தனை நாள்னா, ஒரு மண்டலம் வரைக்கும் எடுத்துக்கணும். 48 நாள் ஒரு மண்டலம் வரைக்கும் சாப்பிட்டாங்கன்னா, அந்த அளவு முறையில் நான் சொல்கிறேன். 2 பொருளை வச்சு. இது பார்த்தீங்கன்னா திரிக்கடுகு, இது சூரணம். இதே திரிக்கடுகு லேகியமாக வருது. லேகியம் வாங்கிக்கோங்க, கடையில், மருந்து கடையில் கிடைக்குது. திரிக்கடுகு லேகின்னு கேட்டிங்கன்னாவே அவங்க கொடுப்பாங்க. அப்படி இல்லை லிக்விடை வாங்கிங்க. லிக்விடு இருந்துச்சுன்னா இந்த திரிக்கடுகு சூரணம் அப்படி இந்த பவுடரை கிடச்சிச்சின்னா, உங்களுக்கு சூரணமாக கிடச்சின்னா இதுக்குள்ளே நீங்கள் தேன் சேர்க்கணும். அதே நீங்கள் போயிட்டு நம்ம லேகியமாக நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா அதுக்கு இது இந்த மருந்து அதுக்குள்ளே ஒரு 2 அரிசி கிணம் தான் எடுத்துக்கணும். இது இந்த செந்தூரத்தை 2 அரிசி அளவு, அந்த அளவுக்கு எடுத்துக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, 2 அரிசியை நம்ம எடுத்தால் எவ்வளோ வருமோ அந்த அளவுக்கு ஒரு நிதானமாக அதுக்கு அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அது கூட இன்னும் ஒரு அரை அரிசி கூடுதலாக வந்துருச்சு அப்படின்னா கூட பரவாயில்லை, சரிங்களா? அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இது சூரணம், இதை ஒரு பட்டாணி அளவுக்கு பொடி இதில் எடுத்துக்கணும். செந்தூரத்தை 2 அரிசி கிணம் எடுத்துக்கணும். நீ 2 உள்ளங்கையில் வச்சுட்டு ஒரு 4 சொட்டு தேன் விட்டு, அது எந்த தேனாக இருந்தாலும் சரி, கொம்பு தேன், மலந்தேன், புத்து தேன் இப்படிலாம் சொல்லுவாங்க, எந்த தேனாக இருந்தாலும் சரி அந்த தேனை நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு உள்ளங்கையில் இந்த திரிகடுகு சூரணம் பட்டாணி அளவு பொடி, அதே மாதிரி இது 2 அரிசி கிணம் செந்தூரம், தேன் ஒரு 4 சொட்டு 5 சொட்டை விட்டு அதை குழச்சி நல்லா கலக்கிட்டு அப்படியே உள்ளங்கையில் வச்சுட்டு அப்படியே எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கிட்டு அதுக்கு பின்னாடி 1 டம்ளர் பால் குடிக்கணும். இதே மாதிரி 2 வேளையும் நீங்கள் தவறாமல் எடுத்துக்கினீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டிருப்போம், டானிக்கு எழுதி கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி உடம்பு பிடிக்கல, ரத்தம் ஏற்றிருப்பீங்க, எதை வேணாலும் செஞ்சுருப்பீங்க. கண்டிப்பாக அதெல்லாம் உடம்பு பிடிக்காத இருக்கிறவங்க உடம்பு அளவுக்கு கூடும். ஒரு மண்டலம் சாப்பிட்டாவே நீங்கள் போதுமானது. இது அவங்க மட்டும்தான் சாப்பிடணுமா அப்படின்னு பார்த்தீங்களா? அவங்க மட்டும் கிடையாது. நம்மளுக்கு ரத்தம் கம்மியாக இருக்குது, ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நாமளும் எடுத்துக்கலாம். அதே அளவு தான். தவறாமல் 2 டைமுமே சாப்பிடும்போது பால் எடுத்துக்கணும். ஒரு 100 மில்லி பால் அளவு, நல்ல சுடப்பால் நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இன்னொரு விஷயம், இது பத்தியம் அப்படின்னா கண்டிப்பாக இதை சாப்பிடும்போது பத்தியம் இருக்கணும். புளி சேர்க்கக்கூடாது. புளி இல்லாமல் குழம்பு தான் நீங்கள் சாப்பிடணும். அப்படி புளி உங்களுக்கு தேவைப்படுது, புளிப்பு வேணுன்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கின்னு 2ஆக கட் பண்ணி உங்களுடைய குழம்புலையோ இல்லை சாதத்துலேயோ பிழிஞ்சு விட்டுட்டு சாப்பிடலாம். எக்காரணத்தை கொண்டும் புளி சேர்க்கக்கூடாது. இதுதான் இந்த பத்தியம். இது எவ்வளோ நாளைக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா, 48 நாள் ஒரு மண்டலம், இல்லை 52 நாள் கூட எடுத்துக்கலாம், 55 நாள் கூட எடுத்துக்கலாம். இது இது 10 கிராம் அளவுக்கு உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம், ஆனால் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கூடாது. ஒரு ஆள் 2 அரிசி எடை தான் சாப்பிட்டுக்கணும்.
இது தவறாமல் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. மெல்லிசாக இருக்கிறவங்க எந்த மாதிரி ஒரு அப்படியே பரியெல்லாம் உள்ளே போன மாதிரி தெரியும், உடம்பு வயிறெல்லாம் உள்ளே போன மாதிரி தெரியும், அவங்க எல்லாமே எடுத்துக்கலாம். இது வந்து அவங்கள செரிமானம் படுத்தும், நல்ல உடம்பு வந்துடும். அதே மாதிரி இப்போ உட்காந்த இடத்துல இருப்பாங்க எல்லாம் சத்து குறைபாடு வந்து கம்மியாக இருக்கும். அவங்க இந்த உட்காந்த இடத்துக்கு எழ முடியாத தவிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, கண்டிப்பாக இது அதே அளவு 2 அரிசிக்கணும். இந்த சூரண பொடி, பட்டாணி அளவு சேர்த்துக்கிட்டு 2ம் உள்ளங்கையில் வச்சு நம்ம தேன் விட்டு குழச்சி அப்படியே எடுத்துக்கணும். சாப்பிட்ட உடனே 1 டம்ளர் பால் கண்டிப்பாக குடிக்கணும். குடிச்சிட்ட பிறகு புளி சேர்த்தக்கூடாது. இது எடுத்துக்கிற வரைக்கும் யார் சாப்பிட்டாலும் சரி, அவ்வளோதான். நாம்ளே கூட சாப்பிடலாம். சத்து குறைபாடு, ரத்தம் கம்மியாக இருக்குது அப்படின்னா இதை வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த உட்காந்த இடத்துல இருக்காங்க, அவங்க இந்த ஒரு 10 நாள் சாப்பிட்டாங்களாவே அந்த 10 நாள் அவங்களே தானாக எந்திரிச்சு நிற்கக்கூடிய ஒரு சக்தி இதுக்கு வந்துடும். கண்டிப்பாக இது தேவைப்படுறவங்க கண்டிப்பாக எங்களிடம் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு சொந்தக்கார வகையில் கூட யாருன்னா வந்து இந்த மாதிரி விஷயம் இருப்பாங்க, குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக எடுத்துக்கினா கண்டிப்பாக அந்த அளவுக்கு இது குணப்படுத்தும். ஐ செந்தூரம் இது பேர். இது மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு என்ன தேவையோ எல்லா வியாதிக்கும் மருந்து இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் வீடு தேடி வரும். நான் கொரியர் போட்டுருவோம். உங்களுக்கு தேவைப்படுறவங்க என் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். என் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுக்குறேன், அது கால் பண்ணுங்கள். கால் பண்ணிவிட்டு எனக்கு கேளுங்க. எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, மூலமாக இருக்கட்டும், வெள்ளப்படுதலாக இருக்கட்டும், இல்லை ஆண்மை குறைவாக இருக்கட்டும், அனைத்துக்கும் இருக்குது. இதுக்கு தான் இருக்குது, இதுக்கு இல்லை அப்படின்றது வந்து சொல்ல முடியாது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நாங்கள் இதை செய்து கொடுக்குறோம். நீங்கள் வந்து வேணுன்றவங்க வந்து கண்டிப்பாக தொடர்பு கொண்டு எனக்கு பேசுங்க. எவ்வளோ நேரம் பேசினாலும் அவ்வளோதான். தெளிவாக நீங்கள் வந்து சூரணமாகவும் வாங்கிக்கோங்க. சூரணமாக வாங்கினீங்கன்னா வந்து தேன் தேவைப்படும். இதே வந்து லேகியமாக வாங்கினீங்கன்னா லேகியத்துக்குள்ளே 2 அரிசி கிணம் உள்ளே பள்ளம் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டு வாயில் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு பால் குடிச்சிக்கலாம். பாலில் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கு தேன் விட தேவை கிடையாது. உங்களுக்கு தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மற்ற ஒரு வீடியோவில் மருந்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். செய்முறையெல்லாம் சொல்ல முடியாது. செய்முறை நீங்கள் சொன்னாலும் செய்ய போகிறது முடியாது. அது தப்பாக எடுத்துக்காதீங்க. செய்முறை செய்ய முடியாதுன்னு சொன்னதுக்கோசரம் கண்டிப்பாக இது எங்ககிட்ட கிடைக்கும். அவ்வளோ ரிஸ்க் எடுத்துன்னு நீங்கள் பண்ண போகிறது கிடையாது. பண்ணலாம். இது வந்து எங்ககிட்ட கிடைக்கும். நீங்கள் தேவைப்படுறங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நல்ல ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். வணக்கம் நண்பர்களே.